வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் 20 நாட்கள் பயிற்சி நாள் 13. நம்ம ஏற்கனவே 12 நாட்கள் பயிற்சியை முடிச்சிட்டோம். இன்னைக்கு நம்ம 13வது நாள் பயிற்சியை நம்ம ஆரம்பிக்க போகிறோம். வழக்கம் போல் 5 2 மதிப்பெண் கணக்குகளும் 5 5 மதிப்பெண் கணக்குகளும் பார்க்க போகிறோம். எல்லாரும் ரஃப் நோட்டை எடுத்து இந்த கணக்குகளை எல்லாமே ஒரு தடவை என்ன செஞ்சிருங்க, போட்டு பார்த்துருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது ஆயத்தொலை வடிவியல் ரொம்ப ஈஸியான சாப்டர். ஆரம்பிக்கலாமா? பாருங்க, எந்தெந்த பயிற்சினா பயிற்சி 5.1 மற்றும் பயிற்சி 5.2 இந்த 2 பயிற்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான கணக்குகளை பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்க போகிறது 2 மதிப்பெண் கணக்குகள். பாருங்க, எடுத்துக்காட்டு 5ல் 1. அதுக்கு அடுத்தது பயிற்சி 5ல் 1ல் 7வது கணக்கு. இது கொஞ்சம் பெரிய கணக்காக இருக்கும். இது சில நேரத்தில் 5 மதிப்பெண் கணக்கில் கூட கேட்பாங்க. இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும், சரியா? அதுக்கு அடுத்தது எடுத்துக்காட்டு 5ல் 9ல் முதல் கணக்கு. அதுக்கடுத்தது எடுத்துக்காட்டு 5ல் 11. அதுக்கடுத்தது பயிற்சி 5ல் 2ல் 7வது கணக்கு. இது எல்லாமே 2 மதிப்பெண் கணக்குகள். இதில் இருக்கக்கூடிய ஏதாவது கணக்குகள் 1 2 தெரியல அப்படின்னா நம்ம சேனலில் எல்லா கணக்கான வீடியோ இருக்குது. அதை ஒரு தடவை பார்த்துட்டு என்ன செய்வீங்க, பார்க்காம ஒரு தடவை ரஃப் நோட்டில் போட்டு பார்த்துருங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது முக்கியமான 5 மதிப்பெண் கணக்குகள். முதல் கணக்கு பாருங்கள், பயிற்சி 5.1ல் 5வது கணக்கு. பாருங்கள், இது வந்து என்னென்னா நாட்கரத்தின் பரப்பு கண்டுபிடிக்கிறது. இதே மாடலில் எடுத்துக்காட்டு 5.6 இருக்கும். அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். இது எல்லாமே என்னது, நாட்கரத்தோட பரப்பு கண்டுபிடி ரொம்ப முக்கியமான கணக்கு. அதுக்கு அடுத்தது பயிற்சி 5.1ல் 6வது கணக்கு. இந்த கணக்கும் இந்த 2 கணக்கும் ரொம்ப முக்கியம். இதிலிருந்து ஏதாவது ஒரு கணக்கு வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. 5 மார்க்கில் இந்த இது ஏதோ ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்தது பயிற்சி 5.2ல் 10வது கணக்கு. பயிற்சி 5.2ல் 11வது கணக்கு. பயிற்சி 5.2ல் 12வது கணக்கு. இது எல்லாமே நம்ம சாய்வு ஃபார்முலா பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். பார்த்துங்க, சரியா? மறக்காமல் எல்லா கணக்கும் என்ன செஞ்சுருங்க, ரஃப் நோட்டில் ஒரு தடவை போட்டு பார்த்துருங்க. மீண்டும் நாளை மாலை 6 மணிக்கு 14ஆம் நாள் பயிற்சியில் சந்திப்போம். நன்றி.